அதுக்கு பிறகு டெண்டர். டெண்டரில் இந்த கமிஷனு இந்த மாதிரி வீணாக போகிற பணங்கள் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி அதை சரி பண்ணால் அதில் பெரிய தொகை அரசுக்கு நிதியாக உள்ள இருக்கும். நீங்கள் டெண்டரு இந்த மாதிரி விஷயங்களில் இந்த லீக்கேஜ் வேலைலாம் பண்ணிங்கன்னா அரசுக்கு வர வேண்டிய வருவாய் போகும். நான் 4வது இப்போ அருண்ராஜ் வர்றாருன்னா லீக்கேஜ் அமௌண்ட்டை அவர் லாக் பண்ணணும். சரி பண்ணணும். எங்கெங்கே லீக்கேஜ் பணம் இருக்குதோ எல்லாத்தையும் லாக் பண்ணணும். தேவையற்ற இந்த இதே கூட சொல்லிடலாம், 2 வருஷத்துக்கு நான் தமிழகத்தை சரி பண்ண போகிறேன், தயவுசெய்து உங்களுக்கு தர மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா அப்படியே தொடரும். நான் 2 வருஷத்தில் நிதியை சரி பண்ணிட்டேன்னா உங்களுக்கு நான் சொன்னபடி 2500 கொடுக்குறேன்னு நேர்மையாக சொல்லிட்டு கொண்டு போகலாம். இப்படி கொடுக்குறேன் அப்படி கொடுக்குறேன்னு இழுத்து அடிச்சுக்கிட்டு நிதி இதெல்லாம் பண்ண முடியாது. அந்த நேர்மையாக கொண்டு போனாருன்னா போதும். அதற்கு பிறகு மின்சாரம் தமிழக அரசே தயாரிக்கிற வேலையை பண்ணணும். ஆமாம், 200 யூனிட் வரை ஃப்ரீயாக கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்ன நடந்து அது அதை கட் பண்ணிவிட்டு மாதந்தோறும் மின் கட்டணம்னு அவர் கொண்டு வந்தாருன்னா ஏற்கனவே இருக்கிற 100 யூனிட்டு மாதந்தோறும் மின் கட்டணம்னா இவரை பாதிக்காது. அது ஒரு இது. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகாரிகள் பேச்சை கேட்டாலும் முட்டுசம் தான். அதனால் மக்களுக்கான விஷயத்தை எப்படி செய்யணுன்ற ஒரு பக்கம், அதிகாரிகள் சொல்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறது ஒரு பக்கம், ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணுறது இது பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். சண்முகன்னு ஒரு தலைமை செயலாளர் இருந்தார். அவர் இப்போ எடப்பாடிகிட்ட இருக்கார். அவர் எப்படியாவது தூக்கின்னு வந்து வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருப்பார் அவர். அது மாதிரி எக்ஸ்பர்ட்டுகள் நல்ல நல்ல ஆள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு லெவலு. காவல்துறையில் மனிதாபிமானம் கொண்ட அதிகாரிகள் பலர் இருந்திருக்காங்க. அவங்கள ஏதாவது ஆலோசனை வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு ஷோ காட்டுறவங்க அவங்க இவங்கன்னு ஏதாவது வச்சிங்கன்னா, நான் ரொம்ப சொல்ல வேண்டியது விஜய்க்கு, உங்களை பயன்படுத்திக்கிட்டு இப்போ கிரீடம்னு ஒரு படம் பார்த்தேன். அதில் ஒரு ரவுடி பையனை போட்டு இவர் அடிச்சு போட்டுருவார் அஜித். அதுக்கப்புறம் விவேக் அஜித் மச்சான்னு சொல்லிட்டு மாமான்னு சொல்லிட்டு ஒரு இவரை கூப்பிட்டுங்க, அந்த மலையாள நடிகர் இருக்கார், செத்து போயிட்டார், அனிஃபா கூட கூப்பிட்டுக்கிட்டு மாமூல் வசூல் பண்ணிட்டு இருப்பாப்புல, பேரை கெடுத்து வச்சுட்டு இருப்பாப்புல. அந்த மாதிரி நாங்கள் தான் விஜய்க்கு எல்லாம்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே இந்த வேலை நடக்கும். கிளம்பிடும். டீம் விவேக்குகளும் அனிஃபாக்களும் கிளம்பிடுவார்கள். அப்போ அதெல்லாம் கண்காணித்து பண்ணுற வேலையை பண்ணணும்.